சமீபத்துல செஸ் உலக சாம்பியன் ஆயிருக்காப்ல நம்ம பயாகுகேஸ். அதுல அவருக்கு கிடைச்ச பரிசு தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 11,40,00,000 ரூபாய். இதனால நம்ம இந்தியாவுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் வெற்றி பெற்றிருக்கான் அப்படின்ற ஒரு கௌரவமும், ஒரு சின்ன அமௌண்ட் 4,60,00,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த நேம் ஆஃப் டாக்ஸ், அதாவது ஒரு 40ல இருந்து 41% வரை அந்த பையனுக்கு டாக்ஸ், அதாவது அந்த பிரைஸ் அமௌண்ட்ல இருந்து. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பூட்டப்பட்ட ஒயின் ஷாப்புக்குள்ள கிடப்பாப்ல, அந்த பாரோட ஓனருக்கே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இவ்வளவு ரூபா உன் கல்லாப்பட்டியில இருக்கு, அதுல அண்ணன் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. தம்பி நல்லா போய் விளையாண்டு ஜெயிச்சு நல்லா உலக சாம்பியன்லாம் ஆயிருக்கியா, அப்புறம் அந்த ஏதோ 11 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுல கொஞ்சம் பாதி அமௌண்ட் அக்கா எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாதிரியான கேட்டகரியை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 41% அந்த பையன் டாக்ஸா கொடுத்துருக்காப்ல. நான் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் குறை சொல்லல, நான் பொதுவா கேட்கிறேன், இதை எப்படி ஒரு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் வெளிநாட்டுல போய் லாட்டரியில அந்த அமௌண்ட்டை ஜெயிச்சுட்டு வந்தேன், செஸ் விளையாண்ட டேபிள்லயே இந்தியா கூடிய வச்சுக்கிட்டு தானே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சுட்டு வரேன், அந்த பெருமை வேணும். ஆனா அந்த பெருமை மட்டும் நம்மளுக்கு பத்தாது, பணமும் வேணும்.